அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி மகரிஷியுடைய புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். நாம் இதுவரையிலையும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் 190 பாடல்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 191வது பாடல், பதிவு எண் 186. இப்போ சென்ற 4 பதிவுகளில் அந்த குரு பகவான் கோச்சார காலங்களில் எந்தெந்த ராசி வீட்டில் வந்தா எந்தெந்த மாதிரியான துன்ப பலன்களை தருவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. 1ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்கள் ஜென்ம ராசி ரீதியா குரு பகவானுடைய கோச்சார காலங்கள் ஆகாது அப்படிங்கிறத நாம் இதுக்கு முன்னால் பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அந்த ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கம், ஆயுள் ஆரோக்கிய குற்ற தோஷங்கள், அது சம்பந்தமான துன்பங்கள் வர்றதை பற்றி விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். மூட்டப்பா இன்னமொரு மொழியை கேளு, மூர்க்கமுள்ள வாலியுமோ சத்துருபங்கன், கூட்டப்பா கோதண்ட பாணி அம்பாள், கொற்றவனே மலை போல சாய்ந்தான் காளை, நாட்டப்பா ஜென்மனுக்கு நமனார் கண்டம், நலம் தப்பும் பொருள் சேதம் அரசர் தோஷம், வீட்டப்பா வேதியனும் மதிக்கோர் எட்டில், விளங்கிடவே வெகுபயமாம் விளைவும் போமே அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க அந்த பாட்டை. இப்போ நாம் அந்த முதலடியை பார்த்தோம்னு சொன்னால், மூட்டம்பா இன்னமொரு மொழியை கேளு, இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்ல போறேன், அந்த செய்தியை கவனமாக கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல உனக்கிட்ட வரக்கூடிய ஜாதகர்களுக்கு நீங்கள் பலாபலன்களை மூட்டுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தகுந்த பலன்களை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். மூர்க்கமுள்ள வாலியுமோ சத்துரு பங்கன் அப்படின்னு சொல்றாரு அந்த முதலடியில 2வது வரியில. மூர்க்கமுள்ளவன்கிறார் வாலிய. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, ராவணன் திக்விஜயம் போகும்போது பல நாடுகளை வெற்றி கொண்டுகிட்டு வரும்போது வாலியினுடைய கிஷ்கிந்தாவுக்கும் வர்றான். ஆனால் வாலியை வெல்ல முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா சிறுபிராயத்திலேயே அவனை ஒரு விளையாட்டு பூச்சியா வாலியிடத்துல கொண்டு வந்து அவங்க அப்பா வச்சாருங்கிறது புராண வரலாறு. அப்ப வாலியை வெல்றதுக்கு தன் இடத்துல பலம் இல்லை, ராவணன் உணர்வான் அதை. இது தவிர வாலிக்கு ஒரு தவபலம் வரபலம். வாலியை எதிர்த்து வர்றவன் அவன் தன்னுடைய பலத்துல பாதி பலத்தை வாலிகிட்ட இழக்கணும். வாலிக்கு முன்னால நிற்கிற எதிரியினுடைய பலத்துல பாதி வாலியை வந்து சேர்ந்துடும். அது அவருக்கு கிடைத்த தவபலம். அதனால ராவணன் என்ன நினைக்கிறான், தினமும் காலையில எழுந்த உடனே 7 சமுத்திரத்திலையும் நீராடி சிவபெருமான வழிபடுறவன் வாலி. அந்த மாதிரி சமுத்திரத்துல நீராடிக்கிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே பின்பக்கமா கட்டி அணைச்சு கடலுக்குள்ள தள்ளிடுவோம்னு போய் பின்பக்கமா கட்டி அணைக்கிறான். இது சுவாமிக்கு அறிக்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாலிக்கு தெரியுது. உடனே தன்னுடைய வாளால் அவனை சுருட்டி அவனை கண்டுக்காமையே 7 சமுத்திரங்களுக்கும் நீராட சொல்லும் போதெல்லாம் வால் பக்கமாவே தூக்கிக்கிட்டே போய் முள்ளு புதரு பாறை மலை மடுன்னு சொல்லி அவர் பறக்கிற போதெல்லாம் அவனை பாறையில் மோதுறது மாதிரி அவனை பெரிய துன்பப்படுத்தினார் ராவணன் வாலி. மூர்க்கத்தனமானவன். அதே மாதிரி மாயாவிக்கும் அவருக்கு நடந்த சண்டையில மாயாவி ஒரு குகைக்குள்ள போய் நுழைகிற போது பின்பற்றி வந்த தன்னுடைய நாட்டு ஜனங்களுக்கும் தன்னுடைய தம்பி சுக்ரீவனுக்கும் வாலி கட்டளை இடுறார், நான் இந்த குகைக்குள்ள பூந்திருக்கிற மாயாவியை கொன்று குவிச்சிட்டு நான் வெளியில வர்றேன், அது வரையிலும் இந்த குகை வாயிலேயே கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கணும், வெளியில தப்பி ஓடிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, சண்டை உள்ள நடந்துகிட்டே இருக்குது. 1 வருஷமாவும் வாசல்ல சுக்ரீவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். வருடம் 1 மேலேயும் இந்த அண்ணனும் வரல, அந்த மாயாவியும் வரலைங்கிற போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே நுரையா ரத்தங்கள் வெளியே பீறிட்டு வர்றதை பார்த்துட்டு ஆகா தன்னுடைய அண்ணனை கொண்டு விட்டான் மாயாவி அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அண்ணனை கொண்ட இந்த மாயாவி திரும்பி வந்தாலும் இந்த கிஷ்கிந்தா நகரத்துக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு மலை போன்ற ஒரு பெரிய பாறையை உருட்டி அந்த குகை வாயில அடைச்சிடறான் சுக்ரீவன். அடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தேசத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, கிஷ்கிந்தாவில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வானர கூட்டம் எல்லாம் சொல்றாங்க, ஒரு ராஜ்யம் சொன்னா ராஜா இல்லாம இருக்கக்கூடாது, அதனால வாலியும் இல்லை, நீங்க தான் பட்டம் சுடணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா பட்டத்தை சுட்டி அரியணையில உட்காந்துருக்கிறாங்க சுக்ரீவன். அந்த நேரம் பார்த்து அந்த மாயாவியை கொன்று குவிச்சிட்டு அந்த குகை வாயிலிருந்து தப்பணுங்க பார்த்தா பெரிய பாறையை மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால கோபப்பட்டு காலால் எட்டி உதச்சி தள்ளிட்டு இங்க வந்து பார்த்தா அரியணையில தம்பி உட்கார்ந்துருக்கிறான். ஆவேசப்பட்டு அண்ணன் எப்படா சாவான், தின்ன காலியாகும் நினைச்சுக்கிட்டே இருந்தியா நீ சொல்லிட்டு அவனை போட்டு துவைச்சு எடுக்கிறான் சுக்ரீவன் வாலி. இப்ப எவ்வளவு சொல்றான், வருஷக்கணக்காகி நீ திரும்பாதனால நீ இறந்துட்டியோன்னு நினைச்சிட்டு தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வானரர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கித்தான் நான் இதுல உட்காந்துருக்கிறேன், எனக்கு பதவி ஆசை இல்லைன்னு எவ்வளவு கதறான். ஆனா வாலி விடலை. வாலி அவனை துரத்தி கொல்ற முயற்சி பண்ற போதுதான் ரிஷியமுக பர்வதத்துக்கு ஓடுறான். ரிஷியமுக பர்வதத்துக்கு வாலி போக முடியாது, ஒரு சாபம் இருக்கு. அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமானவன். ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டுங்கிறது மாதிரி தன்னுடைய தம்பி தன்னுடைய பதவியை பறிச்சுக்குவானா அப்படிங்கிறத கூட சிந்திச்சு பார்க்காம அவன் எவ்வளவோ சொல்லியும் வானர கூட்டத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களும் சொல்லியும் கூட கேட்கல.
அந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு ஓடினதுக்கு அப்புறம் தான் விட்டான். அவனுடைய மனைவி ருமையை இவன் கவர்ந்துக்கிட்டான். தன்னுடைய தம்பி மனைவியை கவர்ந்துக்கிட்டு தம்பியை நாட்டை விட்ட துரத்திய அளவுக்கு அந்த மூர்க்கத்தனமானவங்கிறத தான் இங்கே புலிப்பாணி சித்தர் குறிப்பிடுறார். அவனுக்கு எதிரியே கிடைக்காது, எதிரியே வர முடியாது. எவ்வளவு பலவானா இருந்தாலும் அந்த பலத்தில் பாதி வாலிக்கு வந்துடுது. வாலியினுடைய பலமும் சேர்த்தா இப்போ 1+6 1.5 வந்துடுது. இல்லை, எதிரிக்கு அரை பலம் தான் இருக்கு. அப்போ எந்த எதிரியும் இவனை வெற்றி கொள்ள முடியாது வாலியை. அதனால தான் சத்ரு பங்கன்கிற பேர். அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த 2வது அடியில் சொல்றாரு. கூட்டப்பா கோதண்டபாணி அம்பா. கோதண்டபாணி ஸ்ரீராமர் வச்சிருக்கிற அந்த வில்லு அம்புக்கு ஏன் கோதண்டம்னு பேருங்கிறத சென்ற பதிவில் நம்ம விளக்கமா சொல்லியிருக்கிறோம். அந்த ராமருடைய அந்த பெருமை பெற்ற அந்த அம்புனால எய்யப்பட்டு கொற்றவனே மலை போல சாய்ந்தான் காளைங்கிறார். அந்த 2வது அடியில 2வது வரியில மலை போல சாய்ஞ்சு விழுந்தான். அவ்வளவு வீர பராக்கிரமம் உடையவன் வாலி. கோதண்டபாணி ஏன் பகையானார்? கோதண்டபாணி ஏற்கனவே வனவாசம் வந்ததனுடைய பலனா தன்னுடைய துணைவி தன்னுடைய மனைவி ஆகிய சீதாமாவை ராவணனுக்கு பறிகொடுத்துட்டு மனைவி இல்லாதவரா இருக்கார். துக்கத்துல இருக்காரு, துயரத்துல இருக்கிறார், வாட்டத்துல இருக்கார். இப்ப அந்த வாலியோட தம்பி சுக்ரீவனும் தன்னுடைய மனைவி ருமையை வாலி கிட்ட இறந்துட்டு அவனும் மனைவி இல்லாதவனா துக்கத்தோட துயரத்தோட வாட்டத்தோட உட்கார்ந்துருக்கு. இப்ப ராமரும் அந்த சுக்ரீவனும் நட்பு கொள்றதுக்கு அந்த ஆஞ்சநேயர் துணை புரிகிறாரு. 2 பேருடைய துக்கமும் ஒரே மாதிரியானதா இருக்கிறதுனால 2 பேருக்கும் நட்பு ஏற்பட இயல்பாவே அது சாத்தியமாயிருது. அதனால வாலியினுடைய பலம் பராக்கிரமத்தை பத்தி ராமருக்கு கவலை இல்லை. வாலி கிட்ட தன்னுடைய மனைவியை பறி கொடுத்துட்டு துக்கத்தோட துயரத்தோட வாட்டத்தோட இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவனுடைய நிலைமை தான் ராமருக்கு பரிதாபத்துக்குரியதா மாறும். அதனால சுக்ரீவனுக்கு வாக்களிக்கிறார். உன்னுடைய மனைவியை மீட்டு தந்து அந்த மூர்க்கத்தனமான அந்த வாலியினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிஷ்கிந்தாவினுடைய உன்னைய அந்த கிஷ்கிந்தாவுக்கு பட்டம் சூட்டுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக வாலியை வதம் பண்றார். அதை இங்க புலிப்பாணி சித்தர் மிக அருமையா சுட்டி காட்டி இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி வாலி வதம் நடப்பதற்கு அந்த வாலிக்குண்டான கிரக நிலைகள் அன்னைக்கு மோசமா இருந்துச்சுங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான். அது எப்பன்னு சொன்னா வாலியினுடைய ஜாதகப்படி அவருடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பிரயாணம் பண்ண அந்த காலம் அவனுக்கு அழிவு காலமா மாறுது அப்படிங்கிறத இங்க நமக்கு சூட்சமமா சொல்லி இருக்கிறது. 8ஆம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஆயுள் தான். அப்ப ஒரு ஜாதகனுக்கு ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வர்ற காலத்துல அவனுடைய ஆயுளுக்கு அவனுடைய ஆரோக்கியத்துக்கு பங்கம் ஏற்படும் அப்படிங்கிறது இங்க புலிப்பாணி சித்தர் நமக்கு சூட்சமமா சுட்டி காட்டி இருக்கு. பெரும்பாலான ஜாதகர்களுக்கும் கோச்சாரத்துல குரு 8ஆம் இடத்துல பிரவேசம் பண்ணனா அந்த காலத்துல முடியுங்கிறத அந்த 3வது அடியில சொல்றாரு பாருங்க. நாட்டப்பா சென்மனுக்கு நமனால் கண்டம். நமன்னா யமனை குறிக்கும், ஆயுள் குற்ற தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும். இது தவிர நலம் தப்பும். அவனுக்கு ஜென்ம ஜாதகத்துல நல்ல யோக பலாபலன்கள் இந்த வயசுல நடக்கணும் அப்படின்னா கூட அந்த நல்ல பலாபலன்கள் கூட நடக்காம தப்பி போயிடும், மாறிடும்னு அர்த்தம். நலம் தப்பும். இது தவிர பொருள் சேதம், பொன் பொருள் சம்பாத்தியங்கள் எல்லாமே விரயமாகும். இது தவிர அரசர் தோஷமும் உண்டுங்கிறார் பாருங்க. அரசாங்கத்தினுடைய பகை வரும். ஈடி ரைடு வரலாம், ஐடி ரைடு வரலாம், அரசாங்க அதிகாரிகள்னால தொல்லை ஏற்படலாம், அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனைகள் வரலாம். இப்படி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணிகள்ல தொல்லைகள் துயரங்கள் எச்சரிக்கிறார். அதைத்தான் அந்த இறுதி அடியில 4வது அடியில சொல்ற போது சொல்றாரு. வீட்டப்பா வேதியனும் மதிக்கோர் 8. மதின்னு சொன்னா சந்திரன், சந்திர பகவான் இருக்கக்கூடிய அந்த ராசி வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் வேதியன்னு சொன்னாலும் குரு பகவான் தான். அந்த மதிக்கோர் 8 ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல அவர் வந்தார்னு சொன்னா வீட்டப்பா உன்னை வீட்டாளா கூட முடக்கி போட்டுரும்னு எடுத்துக்கணும். நாம் கவனமா இருக்கணும், அதுக்குண்டான பரிகாரங்களை தேடிக்கணும். அது அந்த இறுதி வரியிலையும் சொல்றாரு பாருங்க. விளங்கிடவே வெகு பயமாம் விளைவும் போமேன்னு பிடிக்கிறாரு கடைசி வரியில. விளங்கிடவேன்னு என்ன அர்த்தம்? நல்ல பலம் வாய்ந்திருந்தா கூட பலம் கெடுதலா தான் இருக்குங்கிறாரு. ஆட்சி உச்ச வீட்டுல 8ஆம் இடமா இருந்தா கூட அல்லது நட்பு ராசிகள்ல அவர் அமர்ந்திருந்தால் கூட அல்லது சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை அல்லது சுபர் சாரம் இந்த மாதிரி அமர்ந்திருந்தா கூட கெடுபலனை தான் தருவார். 8ஆம் இடத்துல குரு வர்ற காலம்ங்கிறார். வெகு பயமா மரண பயம் கூட ஏற்படும். விளைவும் போமே, உழைத்ததனால் கிடைக்கக்கூடிய ஊதியம் கிடைக்காம போயிடலாம். தொழில எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சினால கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம போகலாம். ஜென்ம ராசிக்கு 8ஆம் குரு பகவான் வர்ற காலத்துல இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, இறை அச்சம் இதன் மூலமா பரிகார தலங்களை நாடி பல கோயில் போக சொல்லு, பல தீர்த்தம் ஆட சொல்லுன்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வ திருத்தலங்களை நாடி சென்று முறையாக வழிபாடுகள் நடத்தி அவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள்ல இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு புலிப்பாணி சித்தர் இங்கே நமக்கு வழிகாட்டுகிறார் என்று கூறி இனி அடுத்து வருகின்ற ஒரு நல்ல பதிவுக்காக தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.